ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம சம்ஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். வகுத்தல் முறையில் 40 மற்றும் 56 ஆகிய எண்களின் மீ பொது காரணியை காண்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போது இது ரெண்டையும் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணலான்னா டானா வகுத்தல் யூஸ் பண்ணலாம். எல் டிவிஷன். ஃபஸ்ட்டு எப்போவுமே நம்ம ஸ்மால் செகண்ட் டேபிள், தேர்ட் டேபிள் அப்படி வரிசையாக போய்க்கலாம். எடுத்தோடனே லாங் டேபிள்ஸ்க்கு போக வேணாம். ஃபஸ்ட்டு செகண்ட் டேபிள் 40 ரெண்டாவது வாய்ப்பாட்லேயே வகுப்படு இல்லையா, அதனால் 2 எடுத்துக்கலாம். 2 2 4 0 20 மறுபடியும் 2 எடுத்துக்கலாம். 4 2 2 0 மறுபடியும் 2 எடுத்துக்கலாம். ரெண்டாவது வாய்ப்பாடு 2 10. இது 5 ஒரு 5 ஒரு பகா காரணி எந்த வாய்ப்பாட்லேயும் வராது, அதோட வாய்ப்பாட்டில் மட்டும்தான் வரும். அதனால் 1 5 5. ஓகே, நெக்ஸ்ட்டு 56க்கு டானா வகுத்தல் போடலாம். இதுவும் ரெண்டாவது வாய்ப்பாட்லேயே போடலாம். 6 ரெண்டாவது வாய்ப்பாடில் வகுப்படு இல்லையா. இப்போது 2 2 4 மீதி இங்கே 1 இருக்கும். இப்போது 8 2 16 8 2. அப்புறம் மறுபடியும் ரெண்டாவது வாய்ப்பாடு 1 2 2 4 2 8 மறுபடியும் ரெண்டாவது வாய்ப்பாட்லேயே போடலாம். 7 2 14. இப்போ 7 பார்த்தோன்னா வேறு எந்த வாய்ப்பாடில் வராது, அதோட வாய்ப்பாடில் மட்டும்தான் வரும். அதனால் 1 7 7. இப்போது ஓகே, இதோட காரணிகள் நெக்ஸ்ட் இதோட காரணிகள் எல்லாத்தையும் தனியாக எடுத்து எழுதலாம். 40ஓடது புது காரணி என்னென்ன இருக்குன்னா 2 × 2 × 2 × 5. நெக்ஸ்ட்டு 56ஓடது என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தோன்னா 2 × 2 × 2 × 7. இதில் பொதுவானது என்னென்னு பார்க்கணும். 40க்கு 56 இந்த 2 இந்த 2 இந்த 2 இது ரெண்டும் வேறு வேறையாக இருக்குது. 5 7. இது ரெண்டில் ஒரே ஒரு 2 மட்டும் எடுத்துக்கணும். ஓகேவா. 2 இந்த 2 2ல் ஒரு 2, பொதுவானதில் 1 மட்டும் எடுத்தால் போதும். அப்போ இதில் ஒரு 2. இப்போது இதை பெருக்கற்பலன் என்ன 8. அப்போது 40 மற்றும் 56ஓட மீப்பெரு பொது காரணி 8. இதெல்லாமே பகா காரணி. பார்த்திங்கன்னா இது 2 2 2 5 எல்லாமே பகா காரணி வகுத்தலில் தான் டானா வகுத்தல் போடுவாங்க. பகா காரணி அப்படின்னா அந்த நம்பர் 1ஆம் வாய்ப்பாடு தன்னோட வாய்ப்பாடுலேயும் மட்டும் வகுப்பட்டுச்சுன்னா அது பகா காரணின்னு சொல்லுவாங்க. எந்த வாய்ப்பாடுலேயுமே வராது. நெக்ஸ்ட்டு இன்னொரு மெத்தட்லேயும் போடலாம். நம்ம இதை என்னென்னா பார்த்துக்கோங்க. இந்த 40ஐயும் 56ஐயும் நம்ம ஒரே டானா வகுத்தலாக போடலாம். இது ரெண்டுமே ரெண்டாவது வாய்ப்பாடில் வகுப்படுமா. நம்ம ஆல்ரெடி போட்ட மாதிரி இது 2 2 4 0. இது 2 2 4 1 இங்கே இருக்குன்னு சொன்னால் 8 2 16. மறுபடியும் ரெண்டாவது வாய்ப்பாடில் போட்டோன்னா 5 2 20. இது 1 2 2 4 2 8. மறுபடியும் ரெண்டாவது வாய்ப்பாடில் போடலாம். 5 2 10. இங்கே 7 2 14. இதுக்கு மேலே நம்மளால் போட முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இது 2 1 1. இது போட்டிங்கனாலும் இங்கே என்ன வரும் 1 1 தான் வரும். அதனால் இதோடு நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதோட காரணி என்னன்னு பார்த்தோன்னா 40 மற்றும் 56க்கான 2 × 2 × 2ன்னு இதுலேயே நம்ம இந்த மாதிரி பிரித்து ரவுண்ட் போட்டு இந்த மாதிரி கண்டுபிடிக்காமல் இந்த மாதிரி போட்டும் கூட நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இந்த 2 மெத்தடில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. தேங்க்யூ, பாய்.